கடை காலி பண்ணிட்டு வாங்க தெரியுமா? கடை காலி பண்ணிட்டு வாங்க பாக்குறியா? நீ பாக்குறியா? என்ன பேசுறியா? ஆக்சுவலா வந்து முந்தா நேத்து வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம் சோசியல் மீடியால. அதுல ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவர் வந்து கடைக்கு ஆயில் வாங்க வந்தாரு. 500 rupees கொடுத்தாரு, சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை வந்து கோவத்தில் தூக்கி எறிஞ்சிட்டாரு. தூக்கி எறிஞ்சிட்டு இல்லாமல் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் அப்பா வந்து ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, மரியாதை பேசுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது சத்தம் கேட்கும்போது நானும் வந்து வெளியே வந்து கேட்டால் இது மாதிரி அவன் திட்டிட்டு இருக்கான். நான் என்ன ஏன்டா என் கடையில் வந்து என்னை திட்டுற, என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ வெளியே வாடா, அவனை தோல் உடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் உன் கடை காலி பண்ணிடுவோம் பார்க்குறியா, எப்படி காலி பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் லோக்கல்ஸ்லாம் வந்தாங்க, அவங்க வந்து ஒரு சமாதானப்படுத்தினாங்க. அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படின்னா, எங்கள் ஃபேமிலி இங்கே ஒரு 20 வருஷமாக இருக்கோம். நாங்கள் பீகார்லேருந்து வந்து 20 வருஷம் ஆகுது. 13 வருஷமாக கடை வச்சுருக்கோம் இங்கே. இப்போ எங்களுக்கு இன்னும் கூட இந்த மாதிரி சேஃப்டி கிடையாதா? இந்த மாதிரி யாரை வேணால் மிரட்டி போயிடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய டைம் நடந்திருக்கு. இதை வந்து நாங்கள் ஒரு நல்ல நேரம் நாங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ரூஃபாக வச்சுருக்கோம். அது இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, இது எவ்வளோ வைரலும் போகாது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும். இதை வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதில் ஆக்ஷன் எடுக்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து முதல்வர் முகவரி போர்ட்டலில் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் லோக்கல் போலீஸ்க்கும் போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணோம் இந்த கம்ப்ளைண்ட். இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம்.